அவருக்கு வந்து கொடுத்தா உண்மையில கோயம்புத்தூர் ஒரு மாற்றங்கள் பக்கா டிஎம்கே தான்ண்ணா. ஆனால் இந்த வட்டம் டிஎம்கே இல்லை வாய்ப்பு. எதனாலண்ணா? அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே தமிழ்நாட்டில் பார்த்து சலிச்சாச்சு. என்ன ஒரு மாற்றங்கள் இருக்குது. கஷ்டப்படுற மேலும் மேலும் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. முத்தாளத்தை நம்ம வாங்கக்கூடாது. அதை ஒழிச்சாத்தே மக்கள் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி ஓட்ட வாங்கி விடுறாங்க. நமக்கு அடுத்த விலைவாசியெல்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. நடுத்தர மக்கள் வாழ்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. இருக்கப்பட்டவங்க நல்லா இருக்காங்க. நடுத்தர மக்கள் வாழ்றது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. இந்த வாட்டி உங்க ஓட்டு தாமரைக்கே. ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த வட்டம் கண்டிப்பாக வரக்கூடியவர் அண்ணாமலை பக்கா டிஎம்கே தான்ண்ணா. ஆனால் இந்த வட்டம் டிஎம்கே இல்லை வாய்ப்பு. சென்னையிலேருந்து அண்ணாமலை அண்ணனுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கோம். சந்தோஷம். இப்போ அவர் கணுவாய் வந்தார் இங்கே. இப்போ அவர் வந்தது தான் பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவரை பற்றி தெரிஞ்சு தான் இருந்தோம். டிவி இதுகளில் தான் நாங்கள் தெரிஞ்சிருந்தோம். நேர அவருடைய தன்மையும் இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். ஏன்னா இந்த வட்டம் கண்டிப்பாக வரக்கூடியவர் அண்ணாமலை இவர் தான் வர்றாரு. அவர் நல்ல டீசெண்டான ஆள், அருமையான ஆள். என்னை பார்த்தாரு கணுவாயில், பேசினார் என் கூட. ஐயா இங்கே தான் வேலை பார்க்குறீங்களான்னு சொல்லி கேட்டார். டிஃபன் சாப்பிட்டு அங்கே எல்லோரும் வந்திருந்தாங்க, கட்சி ஆளுகள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ நான் போய் ஐயா பார்த்தேன், இவரை பார்த்தேன், தலைவரை பார்த்தேன். சூப்பர் டைப்பு, நல்லா வரணும், நல்லா ஆட்சி புரியணும். இங்கே வேறு ஆட்சிகள் மாறணும், தலைவர் வரணும். நீங்கள் கேட்ட உடனே நான் உள்ள எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. வரணும். எங்கள் ஓட்டெல்லாம் இவருக்கு தான். எங்கள் ஃபேமிலி ஓட்டு 30 ஓட்டு இருக்குது. உள்ள ஊட்டி அம்புட்டு பேராங்க. இப்போ மாறுறோம். இதுவரை வேறு விதங்களுக்கு போட்டோம். இந்த வட்டம் தலைவர் இங்கே வரணும். அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இந்தியாவுக்கு எப்படி ஒரு நல்ல மோடி கிடைச்சாரோ தமிழகத்துக்கு ஒரு நல்ல அண்ணா மழை கிடைச்சிருக்காருங்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட 62வது வயசில் இந்த தமிழகத்துக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்குமோ கிடைக்காதுன்றேன். ஆனால் இன்னைக்கு அண்ணாமலையினால் கிடைக்குங்கிறது 100% ஷுவர். அவர் வாழணும், நீண்ட நாள் வாழணும், மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும், நல்ல ஒரு மாற்றத்தில் போகணும். ஊழல் இல்லாத ஆட்சி தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நேர்மையான நிர்வாகம் நடக்கும். அதில் எந்த வித சந்தேகம் இல்லை. மக்கள் எல்லாம் ஒத்துழைச்சி அவருடைய கருத்தை வளப்படுத்தணும். அவரை எல்லாம் பூஸ்ட் பண்ணி விடணும். அவர் நீண்ட நாள் அவரும் ஒரு குடும்பமும் நீண்ட நாள் வாழ்க என்று நான் வாழ்த்துகிறேன்.